வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்போஸ்டு பிரைடு லோடு. ஓகேவா? இதில் வந்து 3 நீடில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? போன ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா டபுள் கலர் எம்போஸில் வந்து 2 நீடில் யூஸ் பண்ணோமா, இதுக்கு 3 நீடில்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே உள்ள அந்த த்ரெட் இருக்குல்ல, பைப்பிங் த்ரெட்டு, அதை ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே உள்ள த்ரெட்டில் ஸ்லாண்டிங்காக போகணும். கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக். ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும்தான் சென்டர்லேருந்து கொடுக்கணும். அடுத்து ஃபுல்லாக இந்த மேலே ஒரு த்ரெட் இருக்கா, பைப்பிங் த்ரெட்டு, அது கிட்டக்க போய் தான் கொடுக்கணும். அகெயின் கீழே வந்துட்டு ஒரு லாக். ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நமக்கு த்ரெட்டு பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணாலே ஸ்டெம் ஸ்டிச்சு, இல்லாட்டினா ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஃபில்லிங், இது 3ல் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ அகெயின் மேலே போயிட்டு ஒரு லாக், கீழே வந்துட்டு ஒரு லாக். இவ்வளோ தான். இதுதான் நமக்கு வந்துட்டு பிரைட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். பிரைட் ஸ்டிச்சில் வந்துட்டு இதில் 3 கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜடை பின்னல் மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும். இது நமக்கு வேணும்னா எத்தனை கலர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால் நெருக்கமாக போடுங்க. லேசாக கேப் விழுந்தாலுமே அந்நேரத்துலேயே அப்போவே உடனேவும் நீங்கள் அந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க, இன்னொருக்க அதே இடத்துலையே கொடுத்து. ஓகேவா? நான் அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, இது நம்ம நீடியில் வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி த்ரெட்டு எடுப்போமா, 2 கலர் போன ஸ்டிச்லேயே பார்த்திங்கன்னா 2 கலர் எடுத்தோமா, இதில் 3 கலர் எடுப்போம். அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு வந்து கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள், த்ரெட்டு ஃபுல்லாக சிக்கிராமல். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கேப் தெரிஞ்சது, நான் அகெயின் இன்னொருக்கு அதே இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இதை எல்லோ கலர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் நீடியில் வச்சு இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெயிட், இந்த ஒரு இடம் மட்டும் லேசாக கேப் தெரியுது. ஓகே, ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. திக்காக கவர் பண்ணி போடுங்க. த்ரெட்டு, பைப்பிங் த்ரெட்டு கம்ப்ளீட்டாக தெரியவே கூடாது. அப்படின்னா தான் இந்த ஸ்டிச் வந்து அழகாக தெரியும். லேசாக பைப்பிங் த்ரெட் தெரிஞ்சாலுமேவும் லுக் நீட்டாக இருக்காது. நல்லா தள்ளி ஒரு 4-5 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு நீடியில் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க அந்த த்ரெட்டை. ஓகேவா? இப்போ ஒரு கலர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கலர். ஃபஸ்ட்டு கலர் நம்ம எல்லோ கலர் சென்டர்லேருந்து எடுத்தோமா, அதே இடத்துலேருந்து இப்போ செகண்ட் கலர் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் அந்த இடத்த சென்டர்லேருந்து எடுப்போம். அடுத்து ஃபுல்லாமேவும் கார்னருக்கு போயிடுவோம். இப்போ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள த்ரெட்டை கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்லாண்டிங்காக கொடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம ஸ்லாண்டிங்காக கொடுத்துட்டு ஒரு லாக். இப்போது இந்த கார்னருக்கு வந்துட்டு கீழே உள்ள த்ரெட்டோட கார்னருக்கு வந்துட்டு ஒரு லாக். அகெயின் மேலே போயிட்டு ஒரு லாக். ஒரு த்ரெட்டுக்கு இன்னொரு த்ரெட்டு வந்து மிக்ஸ் ஆகிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, சிக்கு விழுந்துடாமல். உங்களுக்கு நீங்கள் இது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன செய்யலான்னா, ஃபஸ்ட்டு எல்லோ கலர் நம்ம ஃபினிஷ் பண்ண மொத்தத்தில் அது ஒரு லாக் ஸ்டிச் போடுறோமா, லாக் ஸ்டிச் போட்டோன்னே எண்டு நாட் போட்டு கட் பண்ணிடுங்க த்ரெட்டை. அகெயின் பிங்க் கலர் கொடுக்குறீங்களா, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எண்டு நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. அகெயின் தேர்டு கலர் கொடுக்க மொத்தத்தில் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு எண்டு நாட் போட்டு கட் பண்ணிடணும். அகெயின் இந்த எல்லோ கலர், பிங்க் கலர், நான் அடுத்து ப்ளூ கலர் போட போகிறேன். ப்ளூ கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக அடுத்து நம்ம கட் பண்ணி திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இதை பிங்க் கலர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். தள்ளி போய் ஸ்டிச் போட்டு ஒரு நீடில் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கோங்க. அடுத்து நான் இப்போ வந்து தேர்டு கலர் எடுக்க போகிறேன். 2 த்ரெட்டுக்கும் 2 நீடில் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ தேர்டு கலர்
ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். பிங்க்குக்கும் எல்லோவுக்கும் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா? ஏன் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுதான் ஒர்க்லேயே ஸ்டார்டிங்காக இருந்தது. அதனால் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ப்ளூ கலருக்கு வந்து அப்படி தேவையில்லை. ஏன்னா பிங்க்கும் எல்லோவும் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து மேலே இருந்து ஒரு கார்னர் இல்லைன்னா கீழேருந்து ஒரு கார்னர்லேருந்து ஒர்க் பண்ணுங்கள். கீழே லாக் போட்டு அகெயின் மேலே போயிட்டு ஒரு லாக். இப்போ நீங்கள் இங்கனக்குள்ள கேப் தெரிஞ்சாலுமே நல்லா ஒர்க் பண்ணி அதை கவர் பண்ணிடுங்க அந்த கேப்பை. ஓகேவா? அவ்வளோதான். இதையும் நம்ம அங்கே இந்த சைடில் போயிட்டு கவர் பண்ணிக்கிறோம். த்ரெட்டை செக்யூர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து எல்லோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நீடில் எடுத்து இதில் வச்சுக்கிறோம். இப்போது எல்லோ வந்து கீழே உள்ள த்ரெட்டு தான் ஃபஸ்ட்டு போட்டு கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் மேலே உள்ள த்ரெட்லேருந்து தானே நம்ம கவர் பண்ணணும். அடுத்து பின்னல் அப்படி தானே வரும். லெஃப்ட் ரைட் தானே வரும். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு த்ரெட் இங்கிட்டு தான் இருக்குது, இந்த கீழே தான் இருக்குது. ஆனால் மேலே வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிங்கிற மொத்தத்தில் என்ன செய்யலாம்? எண்டு நாட் போட்டுக்கோங்க. எண்டு நாட் போட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போதுலேயே தள்ளி த்ரெட்டை வச்சு செக்யூர் பண்ணுறீங்களா, அது லெஃப்ட் சைடில் கீழே செக்யூர் பண்ணாமல் மேலே போய் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ மேலே வந்து கீழே கொண்டுட்டு வந்து லாக்கு, கீழேருந்து மேலே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். அவ்வளோதான். இதுதான் பிரைட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். த்ரெட் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சிக்கிராமல் பார்த்துக்கோங்க. பெட்டர் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் எண்ணாட் போட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இன்னொரு த்ரெட்டு யூஸ் பண்ணுறதே நல்லா தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணுவீங்கிறனால தான் அதை சொல்லலை. இந்த மெத்தடு சொல்லிவிட்டு அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அவ்வளோதான். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதேமாதிரி இது ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? நீங்களும் என்னோடய பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.